வணக்கம். நான் ஜான் கென்டியஸ் கெக்கோலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி 28 கெக்கோ செட்டிலரை தேவையில்லாமல் கைது செய்து ரேமானில் வச்சு லோக்காப்பில் அடைச்சி இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களை ரிலீஸ் பண்ணதுக்கு இது உண்மையிலேயே நம்ம வந்து லாயர் சிவராம், லாயர் கார்த்திக், லாயர் கங்கா மற்றும் அருள் செல்வம் பிஎஸ்எம் சேர்ந்த நபர்கள் பல பேருக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். மற்றும் பல இந்தியர்கள் இந்த பிரச்சனைக்காக இந்த ஒரு வாரமாக நீங்கள் குரல் கொடுத்து வந்தீங்க, எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க, சில உண்மைகளை நீங்கள் கண்டடைஞ்சிங்க. இந்த உங்களோட சப்போர்ட், உங்களோட ஆதரவு, உங்களோட பலம் எங்கள் பக்கம் இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த 28 பேர்த்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த போராட்டம் தொடரும். இந்த போராட்டத்தில் நீங்கள்லாம் எங்களுக்கு கை கொடுப்பீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். சில உண்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்வீங்க. எல்லா விஷயத்தையும் நாங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் நாங்கள் போட முடியாது. எனக்கு சில விஷயங்கள் வந்துட்டு இது நாங்கள் கோர்ட்டில் பயன்படுத்துறதுனால நாங்கள் ரிலீஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி நீங்கள்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். நாங்களாம் வந்து ஏழை மக்கள்கள். இந்த கெக்கோ 468 குடும்பம் வந்து ஏழை மக்கள்கள். இவங்க வந்துட்டு ஒரு பணக்கார குரூப்பை மோதுறாங்கனாக்கா அது சாதாரண விஷயம் இல்லை. ஏதோ ஒரு பிடிமானம் இருக்குது, ஏதோ ஒரு பலம் எங்கள் பக்கம் இருக்குது, அதனால தான் அங்கே நம்ம மோதுறோம். அப்போ இந்த எல்லாத்தையும் நாங்கள் வந்து வெளிப்படுத்த முடியாது. ஆனால் சில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோர்ட்டில் தான் அங்கே பேச முடியும். ஸோ அதனால் நீங்கள் தவறான எண்ணம் எங்கள் மேலே கொண்டுறாதீங்க, தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. இது வந்து நியாயமான ஒரு போராட்டம், நீதி மக்கள் பக்கம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, இங்கே பாதிக்கப்பட்ட குடும்பம் தான் 468 குடும்பம். இதில் வந்து 130 மலாய்க்காரங்க குடும்பம் இருக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு 30 சீனியர் குடும்பம். அப்போ நம்ம இந்தியர் குடும்பம் வந்து ஒரு 300 இந்தியர் குடும்பம் வந்து 300 குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா 468 பேர் வந்து மொத்தமாக இந்தியர் மட்டும் இல்லை, இது ஏழையின் பிரச்சனை, ஏழை மக்களின் பிரச்சனை. ஏன் ரொம்ப பேர் வெளியே வர மாட்டாங்கன்னா அவங்களுக்கு பயம், பல மிரட்டல்கள் அவளுக்கு. நீங்கள் இங்கே எங்களோட நீங்கள் சேர்ந்து போராடினீங்கன்னாக்கா கிடைக்கிறதும் கிடைக்காமல் போயிடும். இன்றைக்கி வந்து 4 ஏக்கரை பற்றி பேசுகிறாங்க. ஏன் அவங்க 4 ஏக்கரை பற்றி பேசுகிறாங்க? லோட்டஸு இந்த நிலத்தை வாங்கும்போது ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஒவ்வொரு செட்டிலருக்கும் குறைஞ்சபட்சம் 6 மேக்ஸிமம் to 8 ஏக்கர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டு தான் இந்த நிலத்தை வாங்கியிருக்கிறாங்க. அப்போ ஒப்பந்தம் போட்டு நிலத்தை வாங்கின பிற்பாடு நீ வந்துட்டு ஏன் 4 ஏக்கர்னு பேசுகிற, 2 ஏக்கர்னு பேசுகிற? அது தவறான விஷயமாச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயம், இந்த டாக்குமெண்ட் இதெல்லாம் சம்மந்தப்பட்டதெல்லாம் நாங்கள் வந்து வெளிப்படுத்த முடியாது. எங்களுக்கு கோர்ட்டில் தான் நாங்கள் வெளிப்படுத்த முடியும். ஏன்னா இந்த போராட்டத்தில் ஒன்று நிச்சயமாக நான் சொல்ல விரும்புகிறேன், உண்மைகள் இருக்குது, நியாயங்கள் இருக்குது, சத்தியங்கள் இருக்குது. எங்களோட தொடர்ந்து இருங்க. எங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு வார கட்டத்தில் நீங்கள் கொடுத்த ஆதரவு மாதிரி தொடர்ந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த 468 ஏழை குடும்பங்கள், பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட பிரச்சனையை வந்து சீக்கிரத்தில் ஒரு முடிவு கொண்டு வரேன்னு நம்புகிறேன். எங்கள் எல்லாத்துக்கும் நன்றி, எல்லோருக்கும் நன்றி. நான் வந்து உண்மையிலே நாங்கள் கெக்கோ மக்கள் வந்து எல்லாருக்கும் நாங்கள் கடன்பட்டிருக்கோம். இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். பல பேர் வந்துட்டு பல மாதிரி எங்களை வந்து நாங்கள் முன்னுக்கு இந்த போராட்டம் நடத்தி கொண்டவங்களுக்கு எங்கள் மேலே பல குற்றச்சாட்டை பேசுகிறாங்க. இந்த கூட பழனின்றது பார்த்துருப்பீங்க, பல மாதிரி கொச்சை வார்த்தைலாம் பேசி இந்த மாதிரி தவறான கருத்துங்களை பேசி மக்களை திசை திருப்ப பார்க்குறாங்க. அவர்களோட பழனியோட அம்மா வந்து நாங்கள் லோக்காப்பில் அடைச்சி வச்சுருக்கிறோம், இப்போ போராட்டத்துக்கு பயன்படுத்தி அவங்க அம்மாவை லோக்காப்பில் இருக்கிறான்னு சொல்லி ஒரு வகந்து இப்படி வந்து எங்கள் மேலே அந்த பழி போடுறாரு. இன்றைக்கி அந்த பழனி நான் கூப்பிட்றேன். இன்றைக்கி வந்து இந்த 13 சகோதரி தாய்மார்களை லோக்காப்பில் ரிலீஸ் பண்ணுறாங்களே, இன்றைக்கி முன்னுக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள், இந்த 13 பேர்த்தில் யார் உங்கள் தாயின்னு. அப்போ நம்ம பார்ப்போம் யார் இதில் வந்து சரியாக பேசுகிறாங்க, யார் உண்மையை பேசுகிறாங்கன்னு. ஸோ எங்களோட தொடர்ந்து நீங்கள் போராடுங்க, எங்களுக்கு பக்கத்துலையாக இருங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஏழை மக்கள் சொத்தை நீங்கள் பறிக்க வேண்டாம். சொல்லுங்கள் லோட்டஸ்ட்டை, ப்ளீஸ் அட்வைஸ் லோட்டஸ், லீவ் திஸ் லேண்ட் டு த புவர்ஸ் பிகாஸ் திஸ் லேண்ட் பிலாங்ஸ் டு த புவர்ஸ். அவங்க வந்து தவறான ஒரு பிளான் போட்டு இந்த நிலத்தை இறங்கிட்டாங்க. அதுதான். ஸோ எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.